ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणो नमस्कृत नारायण नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयति नित्यं भागवतस्य भगवति उत्तमं श्लोके भक्तिर्भवति शुभं करोति वाचालं पङ्गुं लङ्घाय दैहिर्मुत्कर्वतमहं वन्दे श्रीगुरुदिनतारिणं परमानन्दमाधुरचैतन्येश्वरो मज्ञानतिमरन्दस्य ज्ञानाग्नशलाकया चक्षुन्मीलितमेन तस्मै श्रीगुरुवे नमः। नमो श्रीमते कृष्णप्रसाद श्रीमद्जगदागो स्वामी धर्मवर्गतां तारिणी नमो विष्णुपदाय कृष्णप्रसाद श्रीमते भक्तिवेदांत स्वामी धर्मने नमस्ते सरस्वती देवी गौरवान् प्रचारिणी विशेषशून्यवति भाषते देशधारिणी जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौरव भक्तवृंदम। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 7வது ஸ்கந்தம் 15வது அத்தியாயம். இன்னைக்கு நம்ம இதை முடிச்சுடலாம், கவலைப்படாதீங்க. ஸோ நம்ம வந்து போன கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அர்ச்சராதி மார்க்கம், தூமாதி மார்க்கம் இதெல்லாம் பார்த்தோம். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, உத்தராயண காலம், அதாவது சூரியன் வந்து வடக்கு நோக்கி செல்றது இல்லையா. ஸோ அந்த 6 மாதங்கள் அப்படி இறக்கக்கூடியவர்கள் அவங்க வந்து எங்க போறாங்க, நேரா பிரம்மலோகம் போய் பிரம்மலோகத்துல பல கோடி ஆண்டுகள் அங்க வாழ்ந்துண்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து அவங்க வைகுண்டம் போறாங்க. இப்ப ஞானிகள் ரிஷிகள் அவங்கெல்லாம் அப்படிதான் போவாங்க. அதே போல தட்சணாயனத்துல போகக்கூடியவர்கள் வந்து தூமாதி மார்க்கம், அதாவது சூரியன் தெற்கு நோக்கி செல்லக்கூடிய அந்த 6 மாதங்கள், அதாவது ஆடியில இருந்து மார்கழி வரையும் இருக்கக்கூடிய மாதங்கள். ஸோ அது வந்து அப்படி போனாங்க அப்படின்னா அவங்க திரும்ப வாபஸ் வந்து இந்த பௌதிக உலகிற்கு வருவாங்க. ஏன்னா அவங்க வந்து வெறும் சொர்க்கம் போய் அப்படிலாம் இந்த அண்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய 14 லோகத்திற்கு எங்கேயாவது போயிட்டு திரும்ப அவங்களோட புண்ணிய காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப வாபஸ் வந்து இந்த பூமிக்கே வந்துடுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்படி நம்ம வந்து எங்க போனோம் அப்படின்னா நம்மளுடைய செயல்கள் எப்படி இருக்கோ அதற்கு தகுந்த போலதான் நடக்கும். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து நாம் செய்யக்கூடிய செயல்கள் இது வந்து பகவானுக்கு பிடிக்குமா, இது குரு சொன்ன பிரகாரம் நம்ம நடந்துட்டு இருக்கோமா, குருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செயல் பண்ணிட்டு இருக்கோமா, இல்ல நமக்காக உணவு சமைக்கிறோமா, இல்ல பகவானுக்காக உணவு சமைக்கிறோமா, கொஞ்சம் அப்ப யோசிச்சு பாருங்க. ஸோ நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் நம்ம யாருக்காக பண்ணிட்டு இருக்கோம், இதனால் கிருஷ்ணர் சந்தோஷம் அடைவாரா, இப்ப மத்தவங்களை துன்புறுத்துறதோ கஷ்டப்படுத்துறதோ இதன் மூலியமாக யார் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம எந்த ஒரு தவறுமே செய்யவே மாட்டோம். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, சோ பித்ருயானம் தேவயானம் எந்த மார்க்கத்துல நம்ம போனோம் அப்படின்னுட்டு. ஏன்னா தவறு செய்யக்கூடியவர்கள், ரொம்ப பெரிய தவறு செய்யறவங்கள எங்க போவாங்கன்னு சொல்லியிருக்கோம், நம்ம நரகத்துக்கு போவாங்க இல்லையா. ஸோ நரகத்துக்கு போய் திரும்ப இதே லோகத்துக்கு தான் வருவாங்க. அதே யாரெல்லாம் வந்து சொர்க்கத்துக்கு போறோம் அவங்களும் திரும்ப இதே பூமிக்கு தான் வந்தே ஆகணும், வேற வழி கிடையாது. ஏன்னா புண்ணியம் தீர்ந்ததுக்கு அப்புறம் திரும்ப இங்க தான் வரணும், பாவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நரகத்துல திரும்ப இங்கே தான் வரணும். ஸோ ஆனா அவங்க எடுக்கக்கூடிய பிறவிகள் தான் கொஞ்சம் மேல கீழே டிஃபரன்ஸா இருக்கும், அவ்வளவுதான். ஸோ நம்ம வந்து இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகள், ஏன்னா அனைத்திற்குள்ளும் இருப்பவர் யாரு அப்படின்னா பகவான் தான். நம்ம வந்து எப்பவுமே எதுலயும் வித்தியாசம் பார்க்க கூடாது, உயர்ந்ததா தாழ்ந்ததா, இவங்க நம்ம நண்பனா இல்ல விரோதியா. ஸோ இவங்க இவங்க கூட பேசணும் அப்படின்னா நமக்கு வந்து கௌரவமா, இல்ல ஒருத்தவங்களை பார்த்து நம்ம நீச்சமா நினைக்க. ஸோ இப்படி எந்த ஒரு பொருளாதார அடிப்படையிலோ இல்ல குணத்தின் அடிப்படையிலோ இல்ல எதன் அடிப்படையிலோ நம்ம வந்து யாரையுமே வந்து உயர்வு தாழ்வு பார்க்க கூடாது. ஸோ எல்லாரையும் வந்து சமமாக நினைக்க வேண்டும். ஏன்னா பகவான் அனைவருக்குள்ளும் இருக்கக்கூடியவர். அப்படி இருக்கும்போது முக்கியமா இப்ப ஒரு கண்ணாடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப சூரியன் அதுல பட்டு என்ன ஆகுது, பிரதிபலிக்குது. இப்போ அந்த கண்ணாடி உண்மை, அதுல இருக்கிற சூரியன் உண்மையா? ஏன்னா அது வந்து அதனுடைய பிரதிபலிப்பு இல்லையா. அது போலதான் ஸோ எல்லா ஜீவராசிக்குள்ளேயும் பகவான் வந்து பிரதிபலிச்சு இருக்கார். ஸோ அதனால நம்ம வந்து யாரையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஏன்னா ஞானம் தெரிஞ்சவளுக்கு தான் இதெல்லாம் வந்து புரியும். இப்ப ஞானம் தெரியாதவாள்லாம் இதை வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்கள பொறுத்தவரையும் இப்ப சில பேர் என்ன
திட்டுறது, மத்தவங்கள துன்புறுத்துறது, இல்ல வழிப்பறிப்பு பண்றது, அ கொள்ளையடிக்கிறது, கொலை பண்றது. ஸோ இப்படியெல்லாம் அவங்களுக்கு இதெல்லாம் புரியுமோ? கண்டிப்பா புரியாது. இப்ப யாருக்கு புரியும்? யாருக்கெல்லாம் ஞானம் இருக்கோ, பகவானுடைய பக்தி இருக்கோ, அவங்களுக்கு மட்டும் தான் புரியும். ஸோ அதனால பக்தர்களால மட்டும் தான் இத வந்து புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த சரீரமே என்ன? மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்ன்ற இந்த பஞ்சபூதத்தால் செய்யப்பட்டது தான். ஸோ இங்க இருக்கக்கூடிய அனைத்துமே ஏன்னா பகவான் இல்லாத ஒரு வஸ்து ஏதாவது நம்ம பார்க்க முடியுமா? பகவான் இந்த டைரக்ஷன்ல இல்லைங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா கிடையாது. ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் எல்லா இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குள்ளேயும் பஞ்சபூதம் எல்லாம் சேர்ந்த கலவை தான் நம்மளுடைய சரீரம் இல்லையா? ஸோ இப்படி பகவான் இல்லாத ஒரு இடம்னு எதுவுமே கிடையவே கிடையாது. அனைத்தினுடைய கூட்டு விஷயம்தான் என்ன நம்மளுடைய சரீரம். அந்த சரீரத்தை வச்சுண்டு நாம என்ன பண்ணணும்? ஆக்சுவலா இது வந்து இந்த உலகமாகட்டும், இந்த சரீரமாகட்டும் என்ன அசாஸ்வதம் தான். இது நிரந்தரமா இருக்க போதா கிடையாது. ஆனா தற்காலிகமானது. ஓகேங்களா? இது நிரந்தரம் அற்றது, ஆனாலும் தற்காலிகம். ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்லையா அந்த உருவம். அதனால தற்காலிகமானது. ஏன்னா இந்த பௌதீக லோகமே எப்படி? ஏன்னா இப்ப சில பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த உலகமே பொய், இங்க இருக்கிறது எல்லாமே பொய். ஏமா இப்ப நம்ம கண்ணுக்கு தெரியுதா? அப்புறம் நம்ம காத்த உணர முடியுதா? சோ அப்படி எல்லாமே இருக்கு. ஆனா எல்லாம் தற்காலிகமானது, நிரந்தரம் அற்றது. ஓகேங்களா? ஏன்னா இந்த லோகமே என்ன? துக்காலயம் அசாஸ்வதம். ஏன்னா இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே யாரால செய்யப்பட்டது? பகவானால செய்யப்பட்டதுதான். பகவானுடைய ஒரு பிரிவு தான். ஓகேங்களா? சோ அப்படி பகவானை நினைச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம இந்திரிய சுகத்துக்காக, நம்மளுடைய சுகபோகங்களுக்காக அப்படியே நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா அது வந்து மாயை. புரியுதுங்களா? சோ நம்ம மாயையில விழணுமா, இல்ல அனைத்தும் பகவானா நினைக்கணுமா அப்படின்ற அந்த மனநிலை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ முக்கியமா இங்க என்ன அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய பொருளாதாரம், நம்மளுடைய ஒற்றுமை, சோ எல்லாமே என்ன? இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பணத்தின் அடிப்படையில. பணம் இருந்தா நம்மளை சுத்தி எல்லா சொந்தக்காரங்களும் வந்துருவாங்க. பணம் இல்லைன்னா அப்படி ஒருத்தன் இருக்கானானே யாருக்கும் தெரியாது. அப்படியா? அப்படி ஒருத்தன் இருந்தாங்களா? அப்படின்ட்டு கேள்வி கேட்கிற அளவுக்கு போயிடும். ஓகேங்களா? சோ நாம அதாவது விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை. ஓகேங்களா? சோ இதிலிருந்து நம்ம விடுபட்டு பக்தி நிலை, ஆன்மீகத்துல முன்னேறணும் அப்படின்னா நம்ம பக்தி நிலையில முன்னேறி இருக்கணும். இப்ப ஒரு துணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. துணியில இருந்து ஒவ்வொரு நூலா இழை இழையா எடுத்தீங்கன்னு வச்சுக்கோ, கடைசியில என்ன ஆகும்? அந்த துணியே இல்லாம போயிடும் இல்லையா? சோ அது போல எல்லாத்தினுடைய ஏன்னா பகவான் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எந்த ஒரு செயல்பாடும் நடக்காது. சோ இங்க வந்து நாரதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஓ யுதிர்ஷ மகாராஜா, நம்மளுடைய மனசு ஆகட்டும், நம்மளுடைய பேச்சு ஆகட்டும், நம்மளுடைய செயல்கள் ஆகட்டும், எல்லாமே எப்படி பகவானுக்கு அர்ப்பணம் பண்ற மாதிரி இருக்கணும். சோ நம்ம பண்ணக்கூடிய செயல் பகவானை திருப்திப்படுத்துமா? என்னுடைய குருவை திருப்திப்படுத்துமா? நான் செய்யக்கூடிய செயல் பகவானை வந்து சந்தோஷப்படுத்துமா? நான் பேசுற பேச்சு பகவானை சந்தோஷப்படுத்துமா? அப்படின்ட்டு நம்ம நான் என்னுடைய நினைப்பு பகவான சந்தோஷம். சோ இப்படி நாம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் இது பகவானுக்கு பிடிக்குமா? என் குரு இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? அப்படின்னு யோசிக்கணும். அப்படி யோசிச்சு பண்ணோம்னு வச்சுக்கோங்க, பிரச்சனையே கிடையாது. ஆனா நம்ம அப்படி யோசிக்கிறோமா? கிடையாதே. ஏன்னா நம்மளுடைய இறுதி இலக்கே வேறையா இருக்கு. நம்மளுடைய விருப்பமே டிஃபரெண்டா இருக்கு. ஏன்னா கணவன், மனைவி, குழந்தைகள், உறவினர்கள், சொந்த பந்தங்கள், அப்புறம் நம்மளுடைய பெட் அனிமல்ஸ்,
இதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்துட்டு நம்மளோட இறுதி லட்சியம் இவங்களை சந்தோஷப்படுத்துறதா தான் இருக்கு. இப்ப நம்ம எதை பண்றோமோ அந்த பலன் உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன் பாருங்க. ஒரு புடலங்காய் ஒரு சின்ன டெய்லி அப்படியே எடுத்துட்டு வந்து சின்ன வியாபாரி அவர் வித்துன்னு தெரிஞ்சிட்டு இருக்காரு. ஒரு பிராமணனை பார்த்து ஒரு புடலங்காய் தானம் பண்றாரு. நம்மகிட்ட இவ்வளவு புடலங்காய் இருக்கு. ஏன்னா அந்த காலத்துல அப்படியே வண்டியில வச்சு தள்ளிட்டு போறது அப்படிதான் வித்துன்னு இருப்பான். ஸோ அப்பா ஒரு புடலங்காய் அந்த ஒரு பிராமணனுக்கு தானம் கொடுக்குறாரு. ஸோ ஒரு ஏழை பிராமணர். ஸோ அதனால அவரு அந்த வழியா போகும்போதெல்லாம் டெய்லி ஒவ்வொரு புடலங்காய் அந்த பிராமணருக்கு தானம் கொடுத்துட்டு போயிடுவாராம். ஸோ அடுத்த ஜென்மத்தில் அவர் வந்து என்னவா பிறந்தாரு? ஒரு ராஜாவா பிறந்தாச்சு. பெரிய சக்கரவர்த்தியா பிறந்தாச்சு. ஸோ அந்த ராஜா வந்து நான் என்ன புண்ணியம் பண்ணியிருந்தா நான் இப்போ வந்து ராஜாவா பிறந்திருப்பேன் அப்படின்ட்டு ஜோசியம் பார்க்குறாரு. போன ஜென்மத்துல நீங்க ஒரு பிராமணனுக்கு டெய்லி ஒரு புடலங்காய் கொடுத்தீங்க அப்படின்ட்டோம். அவ்வளவுதானே. உடனே மார்க்கெட்ல இருக்கிற எல்லா புடலங்காயும் வாங்கிட்டு வந்து எவ்ரி டே என்ன பண்ணியாச்சு, எல்லா பிராமணர்களுக்கும், அதாவது வேதம் படிச்ச எல்லா பிராமணர்களுக்கும், வேதம் படிச்ச இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வேதம் படிச்ச எல்லா பிராமணருக்கும் டெய்லி புடலங்காவை தானம் பண்ணிட்டே இருந்தார். ஸோ அடுத்த ஜென்மத்துல ராஜா இறந்தார். அடுத்த ஜென்மத்துல என்னவா பிறந்துட்டார்? ஒரு பெரிய ஹோல்சேல் புடலங்காய் வியாபாரியா பிறந்துட்டார். ஸோ திரும்ப அந்த ஜென்மத்துல அவர் என்ன பண்ணாரு? நான் முன் ஜென்மத்துல என்னவா பிறந்திருப்பேன் பார்க்கலாம் அப்படின்னு போய் ஜோசியம் பார்க்கிறார். அப்ப அவருக்கு பயங்கர அதிர்ச்சி. உடனே அந்த ஜோசியக்காரர்கிட்ட கேட்கிறாரு, இது என்னது? நான் அதுக்கு முன் ஜென்மத்துல ஒரு புடலங்காய் சின்ன வியாபாரியா இருந்தேன். டெய்லி ஒரு புடலங்காய் வேதம் படிச்ச அந்த பிராமணனுக்கு கொடுத்தேன். அடுத்த ஜென்மத்தை பெரிய ராஜாவா இருந்தேன். ஸோ அதனால நான் நிறைய புடலங்காவா எல்லா வேதம் படிச்ச பிராமணர்களும் கொடுத்துட்டு இருந்தேன். ஆனாலும் திரும்ப எதுக்கு நான் வந்து ஒரு ஹோல்சேல் புடலங்காய் வியாபாரியா பிறந்துட்டேன் அப்படின்னுட்டு. அப்பதான் நீங்க எதை செய்யறீங்களோ, ஏன்னா அந்த சின்ன வியாபாரியா இருக்கும்போது உங்களால தானம் கொடுக்க முடிஞ்சது எவ்வளவு? ஒரே ஒரு புடலங்காய் தான். அதனால ஓகே, பகவான் வந்து சந்தோஷப்பட்டு உங்களுக்கு ராஜாவா பதவி கொடுத்தாரு. ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? உங்ககிட்ட இருக்கக்கூடிய தங்கம், வெள்ளி, வைர வைடூரியங்கள், தானியங்கள், யாராருக்கு என்னென்ன தேவையோ, பசுமாடுகள், இப்படி எது யாருக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் தானம் பண்ணிருக்கலாமா? ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? திரும்பவும் ஒரு புடலங்காய் வியாபாரி போலியே புடலங்காவை தான் தானம் பண்ணிட்டு இருந்தீங்க. அதனால்தான் அடுத்த ஜென்மத்துல நீங்க ஒரு புடலங்காய் வியாபாரியாக பிறந்து விட்டீர்கள். அது ஹோல்சேல் புடலங்காய் வியாபாரியா பிறந்துட்டீங்க அப்படின்னாங்க. இப்ப சொல்லுங்க, நாம எதை செய்யறோமோ, எதை கொடுக்கறோமோ அதுதான் நமக்கு திரும்ப வரும். நீங்க பகவானை பற்றி மற்றவர்களுக்கு சொன்னால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இல்ல மத்தவங்க கிட்ட நீங்க என்ன திட்டுறது, இல்ல சண்டை போடுறது, இப்படியாப்பட்ட செயல்பாடுகள் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இப்ப உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். சோ இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? நீங்க இப்படி பிரச்சாரம் பகவானை பற்றி மற்றவர்களுக்கு சொன்னீங்க அப்படின்னா பகவான் சந்தோஷப்படுவார். சோ பகவான் வந்து பகவத்கீதையில சொல்லியிருக்காரு, என்னை பத்தி மத்தவாளுக்கு யாரு சொல்றாங்களோ அவங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவர்கள், கண்டிப்பா அவங்க என்னுடைய லோகத்துக்கு வருவாங்கன்னுட்டு. சோ இப்ப நீங்க பகவானை பத்தி மத்தவங்களுக்கு பிரச்சாரம் பண்ண போறீங்களா, இல்ல மத்தவங்க கிட்ட சண்டை போட போறீங்களா? சொல்லுங்க, என்ன பண்ண போறீங்க? ஹரே கிருஷ்ணா. பிரச்சாரமே பிரச்சாரம் வெரி குட். பிரச்சாரம் தான் மாதாஜி. அப்ப பிரச்சாரம் பண்ண எங்க போகலாம்? பகவான் லோகம். அதை இப்ப சண்டை போட்டு திரும்ப இதே பௌதிக உலகத்துல மாட்டிக்குவீங்க. அதனாலதான் சொல்றது அடுத்த சண்டைக்கு வருவோம். பரந்துட வேண்டியதான் திருப்பி பௌதிக லோகத்துல. சோ அதனாலதான் திரும்பவும் இந்த பௌதிகமான லோகத்துல பிறக்கவே வேண்டாம். சோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்? பகவானை பற்றி பிரச்சாரம் செய்யலாம். ஓகேங்களா? சோ இதுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி நாம வந்து நம்மளோட இறுதி இலக்கா என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? ஏன்னா 65வது ஸ்லோகத்துல அதான் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன? கணவன், மனைவி, குழந்தைகள், உறவினர்கள், ஜீவராசிகள், ஏன்னா ரொம்ப பெட் அனிமல், இதுதானே எல்லாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஆக்சுவலா இம்பார்ட்டன்ஸ் யாருக்கு கொடுக்கணும்? பகவானுக்கு கொடுக்கணும் இல்லையா? ஐயோ எங்க வீட்டுல ரிலேஷன் வந்திருக்காங்க, என்னுடைய உறவினர்கள் வந்திருக்காங்க, அவங்களுக்கு அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும். சில பேர் வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்ப பார்த்தாலும் உறவினர்கள் இருந்துட்டே, கெஸ்ட் இருந்துட்டே இருப்பாங்க. சோ காரணம் என்ன அப்படின்னா அவங்க அவ்வளோ நல்லா விருந்தோம்பல் செஞ்சுட்டு இருக்காங்க, வேற என்ன. ஆனா ஆக்சுவலா நம்ம யாருக்கு சேவை பண்ணணும்?
பகவானுக்கு சேவை பண்ணணும். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அப்படி சேவை பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து வீட்ல 4 நாய் வச்சிருக்காங்க. இல்ல 3 நாய் வச்சுட்டு அதுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நெக்ஸ்ட் ஜென்மம் என்னவா இருக்கும் நீங்களே யோசிச்சுக்கலாம். இல்லையா? சோ இப்படி யுதிஷ்ட மகாராஜனே ஆபத்தில்லாத ம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா நமக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை சாஸ்திர பிரகாரம் செஞ்சுட்டு நம்ம குரு உபதேசத்தை பிரகாரம் நம்ம வாழ்க்கையை நடத்திண்டு என்ன பண்ணணும்? நம்ம பகவானுக்கு பக்தி செய்ய வேண்டும். சோ பகவானால் உபதேசிக்கப்பட்ட விஷயங்கள் வேத ஞானங்கள் சோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணணும். வர்ணாசிரம கடமைகள் பர்ஃபெக்டா செய்யணும். வர்ணாசிரம தர்மம் ஏன்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னா பிராமண சத்திரியா வைஷ்ய சூத்ரா அதே தவிர பிரம்மச்சாரி கிரகஸ்த வானப்பிரஸ்த சன்னியாசி நீங்க எந்த வர்ணத்திலையாவது இருங்க, எந்த ஆசிரமத்திலையாவது இருங்க, ஆக மொத்தத்துல என்னதான் செஞ்சாகணும்? விஷ்ணு பக்தி நாராயண பக்தி செஞ்சுதான் ஆகணும். ஓகேங்களா? அதை செய்யாம நீங்க எந்த வர்ணத்துல இருந்தாலும் சரி, எந்த ஆசிரமத்துல இருந்தாலும் சரி பிரச்சனை தான். திரும்பவும் இந்த பௌதீக உலகத்திலே நீங்க மாட்டிக்குவீங்க. ஏன்னா பகவானுக்கான சேவைகளை செய்யறதுதான் நம்மளுடைய வாழ்க்கையின் லட்சியமாக இருக்க வேண்டும் அப்படின்னுட்டு சொல்லிட்டு இருக்காரு. சோ அதை விட்டுட்டு ஏன்னா யுதிஷ்ட மகாராஜனே இங்க வந்து பாண்டவர்கள் தலை சிறந்தவரே, எண்ணற்ற அரசர்கள் இருந்தாங்க. ஏன்னா அந்த யாகத்துல ராஜசூ யாகத்துல எண்ணற்ற அரசர்கள் இருந்தாங்க, தேவர்கள் இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க. ஆனா நீங்க யாருடைய யாருக்கு ஃபர்ஸ்ட் அர்க்ய பூஜை பண்ணீங்க? கிருஷ்ணருக்கு. அந்த கிருஷ்ணருடைய தாமரை பாதத்துக்கு நீங்க சேவை பண்ணீங்க. ஓகேங்களா? சோ அப்படி எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க நீங்க பகவானுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க. ஐயோ இவங்க கோச்சிப்பாங்களே அவங்க கோச்சிப்பாங்களே அப்படின்ட்டு எதையும் யோசிக்காம பகவானுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க. அப்பனா நீங்க எங்க போவீங்க? புரியுதுங்களா? சோ அததான் இங்க வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த லோகத்துல பதம் பதம் எத் விபதம் ஒவ்வொரு அடியும் நமக்கு கஷ்டங்கள் தான், துக்கங்கள் தான், துயரம் தான். இதுவரையும் நான் கஷ்டத்தை அனுபவிச்சதே இல்லைங்க, எந்த ஒரு ஆபத்தே இல்லைங்க, ரொம்ப ஆனந்தமா இருந்தது அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா கிடையாது. வாழ்க்கை ரொம்ப கஷ்டமானதுதான், துக்கங்கள் நிறைந்ததுதான். என்ன இப்ப சொர்க்கத்துல இருக்கிறவால தங்க விலங்கு போட்டு இருக்காங்க, நாம பௌதிக உலகத்துல இருக்கோம் இரும்பு விலங்கு போட்டு இருக்கோம். இல்லைன்னா பணக்காரங்க கோடீஸ்வரர்கள் தங்க விலங்கு, நாம எல்லாம் இரும்பு விலங்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆக மொத்தம் எல்லாரும் ஜெயிலுக்குள்ளதான் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ ஆக்சுவலா இங்க இருந்து நாம ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா அது பகவானுடைய கருணையால மட்டும்தான் நடக்கும். ஸோ இப்பதான் நாரதர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார், நானும் ஒரு தவறு செஞ்சேன். எப்ப தெரியுமா? இதற்கு முந்தைய மகா கல்பத்துல. ஸோ அந்த டைம்ல நான் வந்து உபபர்ஹனன் அப்படின்ற கந்தர்வனாக பிறந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து ஏன்னா கந்தர்வர்கள்னா சொல்லவே தேவையில்லை, பயங்கர அழகோட இருப்பாங்க, வசீகரமான தோற்றம், அழகான. நானும் அதுவும் எப்படி இருப்பேன்னா நிறைய ஆபரணங்கள், ரொம்ப அழகான ஆடைகள், பூமாலை எல்லாம் போட்டுண்டு என்னுடைய முகம் வந்து அவ்வளவு வசீகரம், ரொம்ப அழகா இருக்கும். நான் வந்து ரொம்ப இளமையோட ரொம்ப கவர்ச்சியோட இருப்பேன். என்னுடைய தேக அங்கங்கள் வந்து அப்படி ஆக்கர்ஷணம் தரக்கூடியதாக இருக்கும். அப்படியே மலர் மாலையெல்லாம் போட்டு இருப்பேன், அப்புறம் வந்து சந்தனம் எல்லாம் தடவின்னு இருப்பேன். சோ நான் அப்படி வெளியே வந்தாலே போலும் என்ன ஆகும், நகரத்துல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே அப்படியே மயங்கிடுவாங்களாம். அப்படி ஒரு பேரழகு வாய்ந்தவனா நான் இருந்தேன். ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா என்னுடைய அந்த சஞ்சலம் மான மனசு காம இச்சையால பீடிக்கப்பட்டு ஒரு பிரச்சனையில மாட்டின்டேன். என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு சமயம் தேவர்கள் சபையில பகவானுக்கான சங்கீர்த்தனம், பகவானை பாடி புகழ்ந்து கீர்த்தனம் பண்ணணும், அப்படி ஒரு விழா, சங்கீர்த்தன யஜ்ஞம்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த சங்கீர்த்தன விழாக்கு எல்லாரும் கூப்பிட்டுருந்தாங்க, கந்தர்வர்களை அப்சரஸ்கள் எல்லாரையும் கூப்பிட்டுருந்தாங்க. அதனால நானும் போயிருந்தேன். ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா என்னை பார்த்த உடனே எல்லா பெண்களும் என்னை சுத்தி உக்காந்துட்டாங்க, என்னுடைய அழகுல அப்படியே மயங்கி போயிட்டாங்க. நானும் அவங்களுடைய ஏன்னா அப்சரஸ்கள் இல்லையா, சோ அவங்களுடைய அழகுல நானும் அப்படியே மயங்கி போயிட்டேன். அப்படி இருக்கும்போது
என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, என்ன அதாவது பாடும்போது பகவானை பத்தி தானே பாடணும். இவர் பாடிட்டே அப்படியே என்ன பண்ணியாச்சு, அங்கிருந்த பெண்களுடைய அழகை பத்தி பாட ஆரம்பிச்சிட்டார். சோ இதை பார்த்த சக்தி வாய்ந்த தேவர்கள், அப்படியாப்பட்ட அந்த பிரஜாபதிகளுக்கு பொறுக்க முடியல. பகவான் நாராயண பத்தி பாடிட்டு இருக்கும்போது திடீர்னு பெண்களை பத்தி பாடினா எப்படி இருக்கும்? அதாவது பெண்ணுடைய கண்ணழகு, அஹ் மூக்கழகு, முகமழகு அப்படின்னு பாட ஆரம்பிச்சிட்டாரு. சோ வந்துச்சு பாருங்க கோபம். உடனே அவருக்கு சாபம் கிடைச்சது. என்ன அப்படின்னா, நீ வந்து அழகெல்லாம் போய் ஒரு சூத்திரனாக பிறப்பாய் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாங்க. யாருக்கு? இந்த உபபர்ஹனனுக்கு. ஓகேங்களா? சோ இப்படி சாபம் கிடைச்சதுக்கு அப்புறம் அடுத்த ஜென்மத்துல அவர் வந்து இப்படி ஒரு சூத்ர பெண்ணுடைய மகனாக பிறந்தார். சோ எங்க அம்மா வந்து ஒரு வேலைக்காரியா இருந்தாங்க அந்த தர்ம சத்திரத்துல. அங்க வந்து இந்த சத்துர்மாசியம் விரதம் ஃபாலோ பண்றதுக்காக எல்லா ரிஷிகளும் வந்திருந்தாங்க. அவங்களுடைய கருணையால வேத ஞானத்தை அந்த வைஷ்ணவர்கள் கிட்ட இருந்து நான் வந்து தெரிஞ்சுட்டேன். சோ அதனுடைய பலனாக நான் பகவான் வந்து தியானம் பண்ணி பக்தி பண்ணி நான் இப்ப வந்து பிரம்மாவுடைய மகனாகவே பிறந்துட்டேன் அப்படின்னுட்டு யாரு சொல்றது? நாரதர் சொல்லிட்டு இருக்காரு. சோ நாரதர் ஃபர்ஸ்ட் உபபர்ஹனன்ற அந்த கந்தர்வனா இருந்தார். அதுக்கப்புறம் அந்த வேலைக்காரியுடைய மகனாக இருந்தார். அப்ப பக்தி செஞ்சதுனாலதான் வைஷ்ணவர்களுடைய சங்கத்தால இப்ப அவர் வந்து பிரம்மாவுடைய மகனாக நாரதராக பிறந்திருக்கேன் அப்படின்னுட்டு நாரதர் வந்து தன்னுடைய முன்ஜென்ம கதைகளை சொல்லிட்டு இருக்காரு. யாருக்கு? யுதிஷ்ட மகாராஜுக்கு. இப்படி பகவானுடைய புனித நாமத்தை பாடி அவரையே தியானிச்சு அந்த ஒரு பலனால அந்த சக்தியால நான் வந்து எந்த ஒரு பௌதிக ஆசையும் இல்லாம பகவானே தியானம் பண்ணதுனால இப்படி ஒரு நல்ல பிறவி எனக்கு கிடைச்சது. துர்ஷ மகாராஜனே, இப்படி நம்ம வந்து குடும்ப பந்தத்துல மாட்டிக்காம நம்ம எப்படி இருக்கணும்? குடும்பத்திலேயே இருந்தாலும் துறவு வாழ்க்கை போல வாழணும். அதாவது நம்ம வந்து நம்மளுடைய கடமையை தான் செய்யணுமே தவிர குடும்ப அங்கத்தினர்கள் மேல நம்மளோட சொந்த பந்தங்கள் மேல நம்ம பற்றுதல் வச்சுக்க கூடாது. ஓகேங்களா? சோ அப்படிதான் நம்ம வந்து வாழணும் அப்படின்னுட்டு நாரதர் வந்து சொல்லிட்டு இருக்கார். சோ அடுத்தது என்ன அப்படின்னா, நம்ம வந்து இப்ப 75, 76, 77. சோ இந்த 3 ஸ்லோகங்கள் பார்க்க போறோம். இந்த 3 ஸ்லோகங்கள் இதை வந்து நமக்கு 15வது அத்தியாயமா நம்ம 10வது அத்தியாயத்துல இதையே தான் பார்த்தோம். 10வது ஆக்சுவலா பாகவதத்துல ஒரு வாட்டி அந்த ஸ்லோகம் திரும்ப ரிப்பீட் ஆகாது. ஆனா இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த 15வது அத்தியாயத்துல 75, 76, 77 இந்த 3 ஸ்லோகங்கள் இதே ஸ்கந்தத்துல இருக்கக்கூடிய 10வது அத்தியாயத்துல 48, 49, 50 அங்கேயும் சொல்லியிருக்கார். திரும்ப அதே ஸ்லோகம் திரும்ப இங்கேயும் சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். யூயம் ருலே லோக்கே பத பூரிபாகா லோகம் புனானா முனயோ அபியந்தி ஏஷாம் குருஹான் அவசதீதி சாக்ஷாத் கூட்டம் பரபிரம்ம மனுஷலிங்கம். அதாவது என்ன அப்படின்னா, ஓ யுதிஷ்ட மகாராஜனே, பாண்டவர்களாக நீங்க இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் தெரியுமா? ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல இந்த ஒரு இந்த பூமி மட்டும் கிடையாது. சோ இந்த அண்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா லோகத்துல இருக்கிறவங்களும் உங்க வீட்டுக்கு வர்றாங்க. சிறந்த முனிவர்கள், ரிஷிகள், தேவர்கள் எல்லாம் வராங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த முழுமுதற் கடவுளான பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உங்க வீட்டுல இருக்கார். அதனாலதான் இவங்க எல்லாம் வராங்க. ஏன்னா அவர் எப்பவுமே உங்க வீட்டுல தானே இருக்கார். சோ இதுதான் உண்மையான ரகசியம். ஏன்னா இதை வந்து நம்ம 10வது அத்தியாயத்திலும் பார்த்தோம், இப்ப 15வது அத்தியாயத்திலும் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னா, சாவா அயம் பிரம்ம மகாவிம்ருக்யம் கைவல்ய நிர்வாண சுகானுபூதி பிரியக சுஹ்ருத்வக கலு மாதுலோக்கே மாதுலேயம் ஆத்மார்ஹனீயோ விதிக்ருத் குருஷ்டம். அதாவது முக்தி அடைந்த ஆத்மாக்களாகட்டும், அனைத்தையும் துறந்த ஆத்மாக்களாகட்டும், அவங்க
ஆனாலும் எதற்காக உன்னுடைய அரண்மனைக்கு வராங்க? அப்படியாப்பட்ட ஞானிகள் ரிஷிகள் எதற்காக ஓடி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, பகவான் உங்களுடைய நலம் விரும்பியா இருக்கார், உங்களுடைய நண்பரா இருக்கார், உங்க சகோதரர்களை ஒரு சகோதரனாவே இருக்கார், ஆத்மாவுடைய உயிராவே இருக்கார் அவர். சோ அப்படியாப்பட்டவர் உங்களுடைய வீட்டுல இருக்கிறதுனாலதான், ஏன்னா அவர் உங்களுக்கு ஆன்மீக குருவாகவும் இருக்கார். ஏன்னா பகவான் தூதும் போனார், சாரதியாகவும் இருந்தார். பாருங்க, அப்படியாப்பட்ட நலம் விரும்பியா இருந்தார். அப்படியாப்பட்டவர் உங்க வீட்டுல இருக்கிறதுனாலதான் எல்லா லோகத்துல இருக்கிறவங்க ஓடி வந்துட்டு இருக்காங்க உங்க வீட்டுக்கு, உங்க அரண்மனைக்கு. இதெல்லாம் சுலபமா கிடையாதே, இல்லையா? நான் யஸ்ய சாக்ஷாத் பவபத்மஜாபி ஜாதிபி ரூபம் தயா வஸ்து தயோபவர்ணிதம் மௌனேன பக்தியோபசமே பூஜிதः பிரசீததாம் ஏஷ சாத்வதாம் பதிஹி. சோ யார் ஒருத்தரும் தேவர்களை டக்குன்னு பார்க்க முடியாது, இல்லையா? சோ பிரம்மதேவராகட்டும் சிவனாகட்டும் அப்படியாப்பட்டவங்களை பார்க்கறது அவ்வளவு துர்லபம். அப்படி இருக்கிற பட்சத்துல முழுமுதற் கடவுளான அந்த பகவானே உங்க வீட்டுல வந்துட்டாரே, எப்ப பார்த்தா உங்க வீட்டுல பார்க்க முடியுதே அவரை. அப்படி இருக்கும்போது தேவர்களாகட்டும் பக்தர்களாகட்டும் என்ன பண்ணுவாங்க? எல்லாம் உங்களை நாடி ஓடி வந்துட்டு இருக்காங்க. காரணம் என்ன? பகவான் தான். ஏன்னா நீங்க அப்படி சரணடைஞ்சிருக்கீங்க அந்த பகவான் கிட்ட. அதனாலதான் பகவான் தன்னுடைய பக்தர்களை விட்டு போகாம எப்பவுமே உங்க கூடயே இருக்காரு அப்படின்னுட்டு நாரதர் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா பகவான் யாருக்கு ரொம்ப பிரியமானவர் அப்படின்னா பக்தர்களுக்கு தான். பக்தர்களை விட்டு எப்பவுமே பகவான் இருக்கவே மாட்டார். சோ அப்படியாப்பட்ட அந்த பகவான் அதனாலதான் உங்க வீட்டோட இருக்கிறதுனால எல்லாரும் ஆக்சுவலா பகவான அந்த ஞானம் அந்த பக்தி நமக்கு வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம மௌன விரதமா இருக்கணும், அதிகம் பேசக்கூடாது, பௌதீக செயல்கள் எல்லாம் நிறுத்திக்கணும். நான் செய்யக்கூடிய செயல்கள் வெறும் பகவானுக்காக மட்டும்தான் அப்படின்னு இருக்கணும். அப்புறம் பக்தி சேவை செய்யணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு பகவானுடைய கருணை கிடைக்கும். குரு அன்பு பகவானுடைய கருணை கிடைச்சாதான் நமக்கு பக்தி வரும். ஓகேங்களா? சோ அது உங்களுக்கு பூரணமா இருக்கு, அதனால எல்லாரும் உங்களுடைய அரண்மனைக்கு ஓடி வரும் அப்படின்ட்டு யாரு சொல்லிட்டு இருக்கிறது? நாரதர் சொல்லிட்டு இருக்காரு யுதிஷ்ட மகாராஜ் கிட்ட. சோ அடுத்தது 78வது ஸ்லோகம். சோ சுகதேவ கோஸ்வாமி பரிஷத்துக்கு சொல்லிட்டு இருக்காரு, இப்படி பாரத வம்சத்துல பிறந்த அந்த யுதிஷ்ட மகாராஜன் கிட்ட நாரத முனி இப்படியெல்லாம் பகவானை பற்றி அந்த வர்ணனைகளை சொல்லிட்டு இருக்காரு. இப்படி எல்லாம் அவருக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்காரு. சோ அதை கேட்கும் போது அவருக்கு அப்படி ஒரு பேரானந்தம் கிடைச்சது. நான் எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கேன், அப்படியே பரவச நிலை அடைஞ்சாராம். யாரு? யுதிஷ்ட மகாராஜ் ரொம்ப அன்போட பாசத்தோட பகவானை பார்த்தாராம். அவரு நான் எவ்வளவு ஒரு பாக்கியசாலி, சாக்ஷாத் பகவானே என்னுடைய வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்காரு. சோ அப்படி யுதிஷ்ட மகாராஜ் பகவான கிருஷ்ணரை அப்படி பூஜிக்க ஆரம்பிச்சார். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அனைத்து தேவர்கள் பெரிய பெரிய மகாராஜாக்கள் எல்லாரும் பூஜிக்கிறாங்களே, எல்லாரும் வணங்கிட்டு இருக்காங்களே. யுதிஷ்ட மகாராஜ் அப்படியே ஆச்சரியப்பட்டார். நாரதர் பாக்குறது அவ்வளவு சுலபமா? அப்படியேப்பட்ட நாரதரே கிருஷ்ணரை பத்தி இப்படி புகழ்ந்து சொல்லிட்டு இருக்கும் போது எப்படி இருக்கும், இல்லையா? அதனால அவருக்கு ரோமாஞ்சனம் ஆயிடுச்சு. அப்படியே கண் கலங்கி அப்படியே பகவான வணங்கிட்டு இருக்காரு. இப்படி தேவர்களோ அசுரர்களோ மனிதர்களோ இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எல்லா லோகத்துல இருக்கக்கூடிய அசைகின்ற அசையாத அனைத்து ஜீவராசிகளுக்கும் தந்தை யாரு அப்படின்னா சாக்ஷாத் பகவான் தான். அப்படியாப்பட்ட அந்த பகவானை வணங்குறது நமக்கு பாக்கியம். ஓகேங்களா? சோ நம்ம அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா பக்தி செய்ய வேண்டும். ஓகே, இதோட நமக்கு 15வது அத்தியாயம் முடியறது. ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். அது ஹரே கிருஷ்ணா.